கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தினுடைய உயரிய சிறப்பும் பெருமதியான நன்மையும் ஈடேற்றமும் வெற்றியும் பாதுகாப்பும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு இது மிக அவசியமானது. அந்த சமுதாயத்துக்கு என்பதாக இருக்கக்கூடிய சிறப்புகள், பெருமதியான நன்மைகள், அந்த சமுதாயத்தினுடைய முழு சமுதாயத்துக்கான ஈடேற்றம், வெற்றி, பாதுகாப்பு, இது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவசியமான ஒன்று. எனவே அந்த பெருமதியான ஈடேற்றங்களும் பாதுகாப்புகளும் பெருமதியான உயர்விய சிறப்புகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு இரவு காலங்களில் நின்று வணங்கக்கூடிய அந்த அமலில் தான் வைத்திருக்கின்றான். நம்ம விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த உம்மத்தினுடைய பெருமதியான நன்மைகளும் உயர்வும் சிறப்பும் ஈடேற்றமும் இரவிலே விழித்திருந்து சிறிது நேரம் வணங்குவதில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், நாளை மறுமையிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகள், முழு மனித சமுதாயம், முழு நபிமார்கள், முழு ரசூல்மார்கள் எல்லோரை காட்டிலும் உயர்ந்த மக்காமுக்கு, உயர்ந்த அந்தஸ்துக்கு அல்லாஹ் நபியை உயர்த்துவார். உலகத்தில் எந்த படைப்புக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த ரசூல்மார்களுக்கும் கிடைக்காத உயர்வை, அந்த மக்காமை அல்லாஹ் நாளை மறுமையிலே நபி அவர்களுக்கு உயர்த்தி கொடுப்பான். அவ்வளவு உயர்ந்த மக்காமில் இருப்பார்கள். அந்த மக்காம், அந்த உயர்ந்த தர்ஜா, அந்த இடம் எதனால் நபிக்கு கிடைக்கிறது என்பதாக சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜது பிஹி நாஃபிலத்தல் லக். நபியே, நீங்கள் வலமையாக தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவார்கள். நமக்கெல்லாம் 5 வேளை தொழுகை கடமை என்பதாக சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வேளை தொழுகை கடமை, தஹஜ்ஜுடைய தொழுகையும் சேர்த்து. இரவு வணக்கமும் நபிமார்களுக்கு ஃபர்லாக இருந்தது. எனவே இங்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, வமினல் லைலி ஃபதஹஜ்ஜது பிஹி நாஃபிலத்தல் லக். நபியே, நீங்கள் வலமையாக இரவு காலங்களில் நின்று வணங்கி வருவீர்களாக, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது வருவீர்களாக. அஸா அய்யபுஅஃக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அதனை கொண்டு மகாமே மஹ்மூதை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பு குறித்தாக. அகில உலகத்தினுடைய அனைத்து படைப்புகள், நபிமார்கள், ரசூல்மார்களை விட உயர்ந்த அந்தஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதனால் கிடைக்கிறது என்பதாக சொன்னால் இரவிலே விழித்து வணங்கக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உம்மத்தினுடைய பெருமதியான நன்மைகளும் உயர்வும் ஈடேற்றமும் வெற்றியையும் பாதுகாப்பையும் இந்த உம்மத் இரவிலே விழித்து வணங்குவதில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே, ரமலானுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த ஹதீஸை எல்லா உலமாக்களும் சொல்லி இருப்பார்கள். ஹதீஸுடைய கிதாபுகளிலும் ரமலானை குறித்து வரக்கூடிய முதல் ஹதீஸ் இதுதான். சங்கை பொருந்திய ஒரு மாதம் உங்களிடத்தில் வந்து இருக்கின்றது, அதிலே லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக சொல்லி ஒரு இரவு இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்பட இரவுகளில் அந்த லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபி அவங்க சொன்னார். எனவே இந்த உம்மத்தினுடைய பெருமதியான நன்மையின் பொற்குவியலே அந்த ஒரு இரவில் தான் அடங்கி இருக்கின்றது. அல்லாஹ் அந்த இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாகத்தான் இந்த உம்மத்தினுடைய பெருமதியான நன்மைகளையே வைத்திருக்கின்றான். ஏன் என்பதாக சொன்னால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபை, சஹாபாக்கள் எல்லாம் முழுவதுமாக நிரப்பமாக நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்திலே பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு ஆபிதான மனிதரை பற்றி சொன்னார்கள். ஃபி பனி இஸ்ராயீல் ரஜுலுன் யகூமுல் லைலி ஹத்தா யுஸ்பிஹு ثم யுஜாஹிதுல் அதுவ பின் நஹார். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு ஆபிதான மனிதர் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதாக சொன்னால், ஹத்தா யுஸ்பிஹு ثم யுஜாஹிதுல் அதுவ பின் நஹார் ஹத்தா யம்ஷி. அவர் பகல் காலங்களில் ஜிஹாதில் ஈடுபடுவார், இரவு காலங்களிலே நின்று வணங்கக்கூடியவராக இருந்தார். இது அவருடைய வாழ்க்கையினுடைய ரெகுலர் அமல். பனு இஸ்ரவேலருடைய காலத்துல வாழ்ந்த ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலியினுடைய அமலை பத்தி நபி அவங்க சொல்றாங்க. பகல் காலத்துல முழுவதுமாக வாழ்நாள் முழுவதும் ஜிஹாதுல, இரவு காலங்கள்ல நின்று வணங்கக்கூடிய அந்த பழக்கம் அவரிடத்தில் இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்பதாக சொன்னால் 1000 மாதங்கள் இப்படி அமல் செய்து கொண்டே இருந்தார். சுப்ஹானல்லாஹ். அனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாத காலங்கள் அல்ல, 1000 மாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அமல், பகல்ல ஜிஹாதுல அல்லாஹ்வுடைய பாதையில கலந்து கொள்வார், இரவு நேரங்கள்ல நின்று வணங்கக்கூடியவராக இருப்பார்.
இந்த தகவலை கேட்ட சந்தர்ப்பத்துல நாம் எப்படி ஆச்சரியப்படுகின்றோமோ, 1000 மாதங்கள் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள், சம்பவங்கள், நிகழ்வுகள் 100க்கு 100 நபியினுடைய நாவிலிருந்து உண்மை விஷயங்கள் தான் வரும். 1000 மாதங்கள் இடைவிடாமல் இரவிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த நசீப், உண்மையிலேயே அது ஈடு செய்ய முடியாத பெரும் நன்மைகளினுடைய பரக்கத்துகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஆச்சரியமாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்படி என்பதாக சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத், நபியாகிய உங்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அமாலுமா பைன உம்மதி 70 வ 60, 60-70க்கும் இடைப்பட்ட காலம் தான் நம்ம உலகத்துல வாழவே போறோம். அதுல அமல்களுக்குரிய நேர காலங்கள் என்பது ஆக மிக குறைவு. ஆனால் அவர்கள் முந்தைய காலத்துல வாழ்ந்த நல்லோர்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள் எண்ணிலடங்கா பெரும் பெரும் நன்மைகளை எல்லாம் இந்த உலகத்துல செய்திருக்கின்றார்களே, நாம் அவர்களோடு நம்மை சமப்படுத்தி பார்க்கும் பொழுது நம்மை விட உயர்ந்தவர்களாக, அமல்களுடைய ரீதியிலே அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி தங்களுடைய மிக வருத்தமான கவலையை சங்கைக்குரிய சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கினான். நபி அவங்க சொன்னாங்க, ஃபஅன்ஸலல்லாஹு ஹாதிஹில் ஹாயா லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நபியே, உங்களுடைய உம்மத்திற்கு ஒரு இரவு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அது எப்படிப்பட்ட இரவு என்பதாக தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவிலே உங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நல்லடியார் நின்று வணங்குவார் என்பதாக சொன்னால், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு இரவிலே அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறார். 1000 மாதங்கள் நின்று வணங்கிய பனு இஸ்ரவேலருடைய அமல்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப செய்தியாக இந்த உம்மத்திற்கு ஆயத்தை இறங்குகின்றான். நீங்கள் ஒரு இரவை அடைந்து கொண்டு அதிலே நீங்கள் அமல் செய்தீர்கள் என்பதாக சொன்னால், அவர்கள் 1000 ஆண்டுகள் 1000 மாதங்கள் நின்று செய்த அமலுக்குரிய நன்மையை நீங்க இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தில் கல்லைலதி கைரும் மின் அமலி ذلك ரஜுல். நாம் அந்த ஒரு இரவை பெற்றுக்கொண்டு அமல் செய்வதன் மூலமாக அந்த பனு இஸ்ரவேலருடைய அந்த ஆபிதான மனிதருடைய 1000 மாதங்களுடைய அமல்கள் எல்லாம் இதற்கு முன்னால் ஒண்ணும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தின் மீது செய்திருக்கக்கூடிய பெரும் உபகாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சங்கை பொருந்திய புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு நம்ம எதிர்நோக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அந்த லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் விழித்திருந்து வணங்குவதன் மூலமாக அந்த நல்லடியார்களுக்கு அந்த இரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார், பொதுவாக ரமதான்ல மட்டும் விழித்திருந்து வணங்கக்கூடிய அந்த பழக்கம் அல்லாமல், ரமதான்ல அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இரவு நேரங்கள்ல இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு 20க்கும் மேற்பட்ட ரக்காயத்துகள் தராவியில நாம் நின்று தொழுகிறோம். இதுவும் ஒரு இரவு வணக்கம் தான். இதுவும் ஒரு கியாமுல் லைல், இரவிலே விழித்திருந்து வணங்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. சஹருக்கு எழுந்திருப்பதின் காரணமாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே அங்கும் நமக்கு விசாலமான நேரம் இருக்கின்றது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காயத்தாவது தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவதற்கான அந்த நசீபும் நமக்கு கிடைத்து விடுகின்றது. இங்க நாம ஒரு விஷயத்தை விளங்கணும், நம்ம வாழ்க்கையில நாம் கொண்டு வர முயற்சி செய்யணும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ரமலானுடைய காலங்கள் மட்டும் அல்லாமல் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் இரவிலே ஒரு சிறிது நேரமாவது நின்று வணங்கக்கூடிய அந்த பழக்கத்தை நமக்கு நாமே கடமையாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காயத், முடிந்த அளவுக்கு ஃபஜ்ருடைய பாங்குக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எதிர்ச்சா கூட ஒது செய்து விட்டு விரைவாக நம்ம தொழுகலாம். தொழுது பழகணும் என்பதாக சொன்னால் இன்னும் நமக்கு இலகுவாகிடும், இன்னும் அதிகமான ரக்காயத்துகள் தொழுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். எனவே ரமலானுடைய காலங்கள் மட்டும் அல்லாமல் ரமலானுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் இரவில் சிறிது நேரமாவது விழித்து ஓரிரு ரக்காயத்துகளாவது வாழ்நாள்ல இரவில நின்று வணங்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் நமக்கு வளமையாக்கி கொள்ளணும். நமக்கு நாமே கடமையாக்கி கொண்டு செயல்படுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு பெரும் பாக்கியமான அமல். இரவிலே மனித சமுதாயம் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு அடியான் மட்டும் எழுந்து ஒது செய்து விட்டு அல்லாஹுக்கு முன்னால் தக்பீர் கட்டி நிற்கிறார் என்பதாக சொன்னால் இது லேசுபட்ட ஒரு சாதாரணமான அமல் அல்ல. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. சூரத்துல் ஃபுர்கான்ல கடைசி ருக்கு கடைசி ஐன்ல வரிசையாக அல்லாஹ் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான்,
என்னுடைய அடியார்கள் யார் என்பதாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே வருகின்றது. அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய அமல் எப்படி இருக்கும், இந்த குணமும் இந்த அமல்களும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் என்னுடைய ஆட்கள், அவர்கள் எல்லாம் எனக்குரியவர்கள், அவர்கள் எல்லாம் என்னுடைய நேசத்துக்குரியவர்கள், என்னுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றார். எனவே அந்த வரிசையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு தன்மைதான் வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. என்னுடைய அடியார்கள் யார் என்பதாக சொன்னால் இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார். இரவிலே விழித்து மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் எதிர்த்து யார் நின்று தொழுகிறார்களோ அவர்கள் என்னுடைய அடியார்கள், எனக்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் உரிமையோடு சொல்லிவிட்டான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. மேன்மக்களை தவிர, பாக்கியம் பெற்ற அந்த நன்மக்களை தவிர பாக்கியமற்றவர்களுக்கு இந்த நசீபு கிட்டாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. மேன்மக்களுடைய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை, நம்முடைய சந்ததிகளை சேர்த்து அல்புரிவானாக. உண்மையிலே அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய பொருத்தத்தை, தன்னுடைய ரிதாவை, தன்னுடைய அருளை, தன் நேசத்தை, தன் பிரியத்தை வழங்கினானோ அப்படிப்பட்ட மேன் மக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் தான் இரவிலே சிறிது நேரமாவது ஒரு 2 ரக்காயத்தாவது விழித்து நின்று தொழுகக்கூடிய அந்த பாக்கியம். உண்மையிலேயே துர்பாக்கியசாலிகளுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைப்பதில்லை. அல்லாஹ் அந்த துர்பாக்கியசாலிகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அல்புரிவானாக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில தினசரி அமல், தினசரி அவங்களுடைய இரவு வாழ்க்கை, இரவு அமல்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தங்களுடைய பாதங்கள் சுரந்து வீங்கி போகக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் இரவிலே நின்று வணங்குவார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை போன்றோ, உங்களை போன்றோ, நம்மை போன்றோ ஒரு சாதாரணமான அந்தஸ்துக்குரியவர்கள் அல்ல. அல்லாஹ்வால் பெரும் பெரும் சோபனங்கள் சொல்லப்பட்டவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இத சொல்லியே கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சிரமப்பட்டு, இவ்வளவு மெனக்கட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் பாதங்கள் சுரந்து வீங்கி போகக்கூடிய அளவுக்கு நீங்க நின்று வணங்க வேண்டும் என்பதாக என்ன அவசியம் இருக்கின்றது? இன்னா ஃபதஹனா லக ஃபதஹ முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر. உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி என்பதாக உங்களை பற்றி அல்லாஹ் சுப செய்தியாக தன் திருமறையில சுட்டி இருக்கின்றான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அகில உலகத்தினுடைய பெரும் பேர் அருள்கொடையாக தாங்க இருக்கீங்க. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டு உங்கள் பாதங்கள் சுரந்து வீங்கக்கூடிய அமைப்பில் நின்று வணங்க வேண்டிய அவசியம் என்ன? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையிலே அதற்கு பதில் சொன்னார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷகூரா. நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாம்? அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உயர்வு கொடுத்திருக்கான், எல்லா நபிமார்களை விட உயர்ந்தவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கான். நாளை மறுமையிலே மக்காமே மஹமூதை அல்லாஹ் வழங்க இருக்கின்றான். பெரும் பெரும் சிறப்புகளும் சோபனங்களும் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான். எனவே அதற்காக நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியானாக இருக்கக்கூடாதா? அதனால் தான் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டு நான் தொழுகிறேன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய நேசத்துக்குரிய, தன் பிரியத்துக்குரிய, தன்னிடத்தில் உயர்வுக்குரிய நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு சிரமம் மேற்கொண்டு பாதங்கள் வீங்கி சுரந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நிக்க வைக்கிறான்னு சொன்னா அதுல உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கின்றது. நாம விளங்கணும், அதுதான் அசல் விஷயம். நபி அவங்க அவ்வளவு சிரமப்பட்டு பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினார்கள் என்பது ஒரு புறம், தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவுக்கு சிரமம் எடுக்க வைத்து அல்லாஹ் நிற்க வைத்தான் என்பதாக சொன்னால் அந்த அமலில், அந்த இரவு நேர விழித்து வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தில் உண்மையிலேயே ஏதோ ஒரு ரகசியம், அல்லாஹ்வினுடைய ஏதோ ஒரு தனிப்பட்ட அந்தஸ்தையும் சிறப்பையும் அல்லாஹ் வைத்து தான் இருக்கின்றான். எல்லா அமல்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு காலங்களில் அவர்களும் பாதங்கள் சுரந்து வீங்கி போகக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கினார்கள் என்பதாக சொன்னால் உண்மையிலேயே அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கத்தானே செய்யும். உண்மையிலே அதில் ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கத்தானே செய்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய காலங்கள் மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகும் கூட உண்மையிலேயே நாம் நியத்து செய்யணும், முயற்சி செய்யணும். அந்த இரவு காலங்களில் ஒரு சிறிது நேரமாவது இரவு வணக்கத்திற்காக, ஒரு 2 ரக்காயத்துக்காகவாவது நாம் நம்முடைய நேர காலங்களில் நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த மக்கள் விழித்து வணங்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, அலைக்கும் பி கியாமல் லைல்,
அந்த வாக்கியம் இருக்கின்றதே, அது இந்த உலகத்தினுடைய நல்லோர்கள் சாலிஹீன்கள் மேன்மக்களினுடைய பண்பு என்பதாக சொல்றாங்க. அப்படி அவங்க அறிவித்து கொடுத்த ஹதீஸ். யாரெல்லாம் இரவுல ஒரு சிறிது நேரமாவது விழித்து வணங்குவதற்காக நேரத்தை ஒதுக்குறாங்களோ அது மேன்மக்களினுடைய பங்கு. அல்லாஹ் இந்த உம்மத்தின் உயர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலாஹியத். ஆனா செய்ய முடியாதெல்லாம் ஒண்ணு இல்லை. நாமளும் அங்கு அந்த வரிசையில இரவு நேரங்கள்ல எந்திரிச்சு நின்னுட்டோன்னு சொன்னா அந்த பட்டியல்ல அந்த பாக்கியவான்களுடைய கூட்டத்துல நாம தானாகவே சேர்ந்துரும். அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்துக்குரிய அந்தஸ்தை பெறுவது என்பது ஒரு சாதாரண பெரிய தூரமான விஷயம் எல்லாம் அல்ல. எழுந்து நின்றுட்டா போதும். அபூ உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மேன் மக்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே யார் அப்படி எழுந்து நின்று தொழுது விட்டார்களோ, தங்களுடைய வாழ்நாளிலே தஹஜ்ஜுதுடைய தொழுகையை அந்த இரவிலே ஒரு சிறிது நேரமாவது விழித்து வணங்கக்கூடிய அந்த ஒரு அமலை தங்கள் வாழ்க்கையிலே யார் ஹயாத்தாக்கி கொண்டார்களோ, வளமையாக்கி கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பெரும் பெரும் சோபனங்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் வழங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுல முதலாவது சோபனம் வகுர்பத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்து விடுகின்றது. அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரியவர்களாக அவர்கள் ஆகி விடுகின்றார்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வ தக்ஃபீரத்துல் ஸய்யாத்தி, அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. இரவிலே விழித்து வணங்கக்கூடியவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விடுகின்றது. வ மின்ஹாத்துன் அனில் இஸ், ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெரும் சோபனம் இதுதான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரவிலே விழித்து வணங்கக்கூடிய அந்த பாக்கியவான்கள், அந்த மேன்மக்களுக்கு பாவம் செய்வதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தார். சுப்ஹானல்லாஹ். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் நம்மை அறியாமலே நம்முடைய ஏழாமையிலே ஷைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சிகளில் எவ்வளவு பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் பாவத்தில் விழுந்து போயிடுறான். இம்மை மறுமை கேவலப்பட்டு போய் விடுகின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானா. எந்த மக்கள் இரவு அந்த சிறிது நேரத்தை இறைவனை வணங்குவதற்காக விழித்து வணங்குவதற்காக நின்று விடுகின்றார்களோ, அந்த மேன்மக்களை அல்லாஹ் எப்பேற்பட்ட பாவங்கள் அவர்களை எதிர்த்து வந்தாலும் அந்த அனைத்து பாவங்கள் அவர்கள் செய்வதை விட்டு அல்லாஹ் அவர்களை தடுத்துருவான். இறுதி எல்லை வரைக்கும் போனாலும் கூட அந்த பாவத்தை செய்யாமல் அவரை பாதுகாத்து மீட்டு கொண்டு வந்து விடுவான். நபி அவங்க சொன்னாங்க, சாதாரண விஷயம் அல்ல. கடைசியாக நபி அவங்க சொன்னாங்க, லித்தாஇ அனில் ஜஸதி, இரவிலே விழித்து வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள்ல ஒன்று நோய்களை அல்லாஹ் விரட்டி அடிச்சிடுவான். நோய்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. இது மேன்மக்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெரும் சோபனங்கள். ஒன்னும் செய்ய தேவையில்லை. குறைஞ்சபட்சம் இரவு நேரங்கள்ல விழித்து ஒரு சிறிது நேரம் அல்லது ஒரு 2 ரக்காய் தொழுகக்கூடிய பழக்கத்தை வாழ்க்கையில நாம கடமையாக்கிக்கிட்டோம் சொன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சிருது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருது. பாவங்கள் செய்வதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துறான். பெரும் பெரும் நோய்களை விட்டு அந்த அடியார்கள் பாதுகாக்கப்படுறான். ஒரு 2 ரக்காய், அதனால் கிடைக்கக்கூடிய பெரும் பெரும் பலாபலன்கள் அலாதியானது, ஈடு இணையற்றது, பெருமதியானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு குறித்தானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் கபூல் செய்வானாக. நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் உறுதியான நியத்தை, ஹிம்மத்தை, இஸ்திகாமத்தை கொடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காயத்தாவது தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே தொழக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்புரிவார். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு மதீனாவாசி அன்சாரி சஹாபி. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து முதல் முறையாக மதீனாவுக்குள்ள நுழைகிறாங்க. மக்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். பெருங்கொண்ட மக்களுடைய கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க அப்படின்றனால மக்கள் எல்லாமே ஒன்று கூடி சூழ்ந்துகிட்டாங்க. நான் நபி அவங்களை பார்க்கறதுக்காக முயற்சி செஞ்ச கடைசியாக கூட்டங்களை விலக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஜ்ஹ், அவர்களுடைய அந்த நூரானியத்தான முகத்தை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பிரகாசத்துக்குரியதாக இருந்துச்சு. அந்த முகத்தை, நபியினுடைய அந்த நூரானியத்தான அந்த முக பிரகாசத்தை வைத்தே நான் முடிவு செஞ்சுட்டேன், இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல, இது உண்மையாளருடைய முகம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். எனவே நபியினுடைய கரம் பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி நான் முடிவு செஞ்சிட்டேன். எனவே நபி அவங்க மதீனாவுக்குள்ள வந்த பிறகு மக்கள் எல்லாம் குழுமி இருக்காங்க. முதல் முறையாக இறை தூதர் வந்திருக்கின்றார். என்ன சொல்ல போகிறார்?
ஒரு தலைவர் வந்து இருக்கார், ஒரு சமுதாயத்தினுடைய தீர்க்கதரிசி, அகிலத்தினுடைய பெரும் அருள்கொடையான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்காங்க. இப்ப அவர்களுடைய முதல் உபதேசம், முதல் பேச்சு என்னவாக இருக்கும்? எல்லோருமே பெரும் ஆர்வத்தோடு நாங்கள் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நபி அவங்க சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம். நபி அவங்க சொன்ன முதல் வார்த்தை இதுதான், ஓ மனித சமுதாயமே, அஃப்ஸுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள். மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியை, அமைதியை, சாந்தியை, சமாதானத்தை நீங்கள் பரப்பிக் கொண்டே இருங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிந்தவர்கள் அறியாத முஸ்லிம்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லி பகல். கியாமத்துடைய அடையாளங்கள் நபி அவங்க சொன்னாங்க. தெரிந்தவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது, தெரியாதவங்களுக்கு சலாம் சொல்லாமல் இருப்பது கியாமத்துடைய ஃபித்னாக்கள்ல ஒன்னு சொன்னாங்க. இன்னும் நபி அவங்க சொன்னாங்க, கஞ்சன்லயே ஆக வடிகட்டின மோசமான கஞ்சன் யாரு சொன்னா, சலாம் சொல்லாதவன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பார்த்தா முதல்ல சலாம் சொல்லணும். சலாம் சொல்லிட்டாலே எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்தாலும் அத்தனையும் அதெல்லாம் பறந்து போய்விடும். சலாத்தை கொண்டு அல்லாஹ் உள்ளங்களை இணைக்கின்றார். அதனால நபி அவங்க மதீனாவுக்கு வந்த முதல் வார்த்தை அஃப்ஸுஸ் ஸலாம், நீங்கள் சலாம பரப்புங்க. இன்னைக்கு பல பேரை நாம பார்க்கிறோம், சலாம் சொன்னா கூட பதில் சொல்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம சலாம் சொன்னா கூட சலாத்துக்கான பதில எதிர்பார்க்க முடியல. என்னமோ முறைச்சுக்கிட்டு, என்னமோ விரக்தியில போகிறத போலதான் இருந்துகிட்டு. இது தவிர்க்கப்படணும் என்பது குறித்தாவது. எவ்வளவுதான் நமக்குள்ள உலக ரீதியான, சுயநல ரீதியான கசப்புகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு சலாம் சொல்லி பழகும். நபி அவர்களை சலாம் சொல்லுவதில் யாராலையுமே முஞ்ச முடியாது. நபியவங்க எவ்வளவு சிறப்புக்குரியவங்க. அவங்கதான் இந்த உம்மத்துக்கு முழு தீனை படிச்சு கொடுத்தவங்க. நபி அவங்க சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்கிறதா இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சொல் வடிவ வாழ்க்கை அல்ல, செயல் வடிவ வாழ்க்கை. வெறும் சொல்லிட்டு போறது மட்டுமல்ல, சில பேருடைய வாழ்க்கை அப்படிதான். மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் பெருசாக இருக்காது. அல்ல அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க. நபி அவர்களை சலாத்துல யாருமே முந்த முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி அவங்களுக்கு சலாம் சொல்லணும், முதல்ல முந்திக்கிட்டு சலாம் சொல்றதுக்காக எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நபி அவங்க ஒரு வீதியில போனாங்க. நபி அந்த வீதியில எதிரில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. நபிக்கு முன்னதாக சலாம் சொல்லணும்னு வாய் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி நபி அவங்க சொல்லிட்டாங்க. வேறொரு தெரு வழியாக குறுக்க வராங்க. இப்ப நபி அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்தாங்க. அப்பயும் நபி அவங்க தான் முன்னாடி முந்தி கொண்டு சலாம் சொன்னாங்க. சரி, நபிக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு வருவோம்னு சொல்லி நபியை முந்தி சலாம் சொல்லணுன்றதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய முயற்சி. சரி, நபியை சுத்திக்கிட்டு பின்னாடி வந்து நபிக்கு முன்னாடி முதலாவதாக சலாம் சொல்லணும்னு நினைச்சு அப்படி சுத்திக்கிட்டு வந்த போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சலாம் சொல்றதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி நபி அவங்க திரும்பி சலாம் சொல்லிட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலாம் சொல்றதுல வஞ்சகம் தேவையில்லை. அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்குமே நாம சலாம் சொல்லிட்டாலே, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பா. அவர் பதில் சலாம் சொல்லிட்டார், வலைக்கும் சலாம், என்னாலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இருவருக்கு மத்தியிலும் அல்லாஹ் சாந்தி சமாதானத்தை, சலாத்தை அல்லாஹ் நிலைபெற செய்வானாக. அதுதான் அந்த துவா அர்த்தம். எனவே நபி அவங்க மதீனாவுக்குள்ள வந்த உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை அஃப்ஸுஸ் ஸலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள். வ அத்இமுத் தஆம், ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக உணவுகளை வழங்குங்கள். வ ஸிலத்துல் அர்ஹாம், உறவுகளை இணைத்து வாழுங்கள். ஸல்லு பில் லைல் வன் நாஸு பின் நியாம், ஸல்லு பில் லைல் வன் நாஸு பின் நியாம். மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் நித்திரையில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய தருணத்திலே ஸல்லு பில் லைல், நீங்கள் எழுந்து வணங்குங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். நபியினுடைய முதல் உபதேசம் மதீனாவில் இதுவாகத்தான் இருந்துச்சு. நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி அவங்க மதீனாவுக்குள்ள வந்து இந்த உபதேசத்துக்கு பிறகு எங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும், முழு மதீனாவாசிகள், முழு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அமலை நாங்கள் பெற்று பிடித்துக் கொண்டும் ஸல்லு பில் லைல் வன் நாஸு பின் நியாம், இரவிலே விழித்து வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் எங்களுக்கு கடமையாக்கிவிட்டோம். ஒரு நபர் பாக்கி இல்லாமல் முழு மதீனாவிலும் இந்த நபியினுடைய உபதேசத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் இரவிலே தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக ஆகிட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இதனுடைய பலாபலனை நாங்கள் எங்கு பார்த்தோம் என்பதாக சொன்னால் பத்ருடைய வெற்றியிலே பார்த்தோம் சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் நான் பயான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய ஈடேற்றத்தை, பாதுகாப்பை, வெற்றியை, அவனுடைய உதவிகளை இரவிலே நின்று விழித்து வணங்கக்கூடிய அந்த வணக்கத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கான். நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க இரவுல நின்று வணங்கக்கூடிய அந்த வழக்கத்தை, பழக்கத்தை எங்களுக்கு ஆகமாக்கி கொண்டோம். எனவே அதனுடைய பலாபலனை நாங்கள் பத்ரிலே வெற்றியாக பார்த்தோம். எங்களுடைய அந்த தஹஜ்ஜுடைய அழுகையும் தொழுகையும் தான் எங்களுக்கு பத்ரிலே வெற்றி கொடுத்ததாக நாங்கள் எண்ணினோம். எங்களுக்கு நபி அவர்கள் அதைதான் சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய ஈடேற்றத்தை இரவிலே விழித்து வணங்கக்கூடிய அந்த வணக்கத்துல தான் வைத்திருக்கிறேன். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம சமுதாயத்தை, நம்ம சமுதாயத்தினுடைய தலைவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகத்திலும் இஸ்லாமிய சமுதாயம் வெற்றியை தேடிக்கொண்டிருக்கின்றது.
முழு உலக இஸ்லாமிய தலைவர்கள், முழு உலகத்தினுடைய இஸ்லாமிய அதிபர்கள் எல்லோருமே இஸ்லாம் சமுதாயத்துக்கான வெற்றி எங்க இருக்கு, எப்போ இந்த சமுதாயத்துக்கான வெற்றிக்கான வாசல் திறக்கப்படும் பல சந்தர்ப்பங்கள் நம்ம நினைவுபடுத்தி இருக்கின்றோம். இஸ்லாத்துக்கான ஒரு பெரும் வெற்றி, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய உதவி என்பது சஹாபாக்கள் காலத்தை தொற்று தாபியன்கள், தபோ தாபியன்கள், அந்த ஹைருல் குரூன், அந்த மேன்மக்களுடைய காலங்கள், அந்த பொற்காலத்தை தாண்டிய பிறகு ஒரு பெரும் வெற்றி இந்த சமுதாயத்துக்கு கிடைத்ததான் சொன்னா காணல் நீராக தான் உள்ளது. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய பேர் உதவி வந்து இறங்கியது. எதிரிகள் மிக படிப்பினைக்குரிய அமைப்பில் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரலாற்று புத்தகங்களில் தான் இடம்பெற்று இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த சமுதாயம் அதை சுவைக்க முடியாமல் தான் இன்று வரைக்கும் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இஸ்லாம் சமுதாயம் சமூகத்தினுடைய வெற்றியை, சமூகத்தினுடைய ஈடேற்றத்தை, பாதுகாப்பை தேடிக்கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புது வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான்ல உறுதியாக இருங்கள். எந்த விதத்திலும் உலகத்திற்கு நீங்கள் சொரம் போய் விடாதீர்கள், உலகத்துக்கு விலை போயிடாதீங்க. அது சாதாரண ஒரு ஈமானிய குடிமகனாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த ஒரு காசு பணத்திற்காகவும் ஈமான இழந்துடாதீங்க, இஸ்லாத்தை இழந்துடாதீங்க. இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புது, என்ன நெருக்கடிகள் நிர்பந்தங்கள் வந்தாலும், உயிரே போனாலும் ஈமான்ல உறுதியாக இருங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி உங்களுக்குரியதாக ஆக்கி இருக்கின்றான் அல்லாஹ். இந்த தன்மை எப்போ நம்மிடத்துல கீழ்மட்டத்தில் இருந்து, ஒரு குடும்பத்தில் இருந்து, ஒரு மஹல்லாவில் இருந்து, முழு இஸ்லாம் சமுதாயத்தினுடைய பெரும் பெரும் நாடுகள், அதை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் வரைக்கும் இந்த ஈமானிய தன்மையும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த மனப்பான்மையும் எப்போது வருமோ லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி இந்த சமுதாயத்துக்குரியது. அது வரைக்கும் இந்த சமுதாயம் வெற்றியை பார்க்கவே முடியாது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எகிப்தின் மீது படையெடுத்து, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையில மிஸ்ரின் மீது, எகிப்தின் மீது படையெடுத்து 4000 வீரர்களோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறான். எகிப்துக்குள்ள ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா உள்ள போயிட்டான். அங்க எதிரிகள் எவ்வளவுன்னு சொன்னா 1 மில்லியன் எதிரிகள். 1 மில்லியன், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எதிரிகள். அவர்கள் போருக்காக தயாராகி அணிவகுத்து நிற்கிறாங்க. ஆனா இங்கிருந்து போன சஹாபாக்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தளபதி, அவங்க தலைமையில போன சஹாபாக்களுடைய எண்ணிக்கை வெறும் 4000. 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு முஸ்லிம்களை விட எதிரிகள் அதிகம். இது உலகத்தினுடைய இஸ்லாம் சமுதாயத்தினுடைய வெற்றிக்கான வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா, சிறு கூட்டம் பெருங்கொண்ட படையை வீழ்த்தியது. இதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். ஏன்னா படைபலத்தை கொண்டோ, ஆட்கள் பலத்தை கொண்டோ, ஆயுத பலத்தை கொண்டோ எங்குமே இஸ்லாம் இந்த உலகத்துல வெற்றி பெறல. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே எதிரிகள் 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பேர் எதிரிகள் இருந்து கொண்டு இருக்காங்க போருக்காக தயாராகி. இங்கிருந்து போன சஹாபாக்கள் வெறும் 4000 பேர். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்னதான் ஈமானிலே உறுதியானவராக இருந்தாலும் கலீஃபாவுக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க, நீங்க இப்படி படையை அனுப்பிச்சு வச்சிட்டீங்க, வெறும் 4000 பேர் தான் நாங்க வந்திருக்கோம், எதிரிகள் 10 லட்சம் பேர் இருக்காங்க, அவர்களை சமாளிப்பு என்பது லேசப்பட்ட விஷயம் அல்ல. நீங்க மதீனாவிலிருந்து இன்னும் பெரும் படையை, ஒரு 1 லட்சம் நபர்களையாவது நீங்க அனுப்பி வைங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பதில் கடிதம் எழுதி அனுப்புறாங்க, அப்பா 1 லட்சம் பேர்லாம் இங்க இல்லை, ஒட்டுமொத்தமாகவே மதீனாவுல இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அல்லது முஸ்லிம்கள் சஹாபாக்கள் சொன்னா 65000 பேர் தான் இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிருக்காங்க. இருக்கிற 65000 பேரும் பல இடங்களுக்கு படைகளாக அனுப்பப்பட்டிருக்கு. எனவே 1 லட்சம் பேருக்கு இங்க இடம் இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், மேற்கொண்டு ஒரு 8000 பேர் அனுப்புறோம், 12000 பேர் நீங்க போர் கொண்டு எதிரிகளை எதிர்கொள்ளுங்க. 10 லட்சம் பேருக்கு 12000 பேர் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அதற்கு அடுத்தபடியாக ஒரு 8000 பேர் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த படையும் வந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மிஸ்ர்ல, அந்த எகிப்துல சேர்ந்துட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, கலீஃபா 8000 பேர் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா வந்திருக்கிறத பார்த்தா 8000 பேர் மாதிரி தெரியல. நம்ம ஏற்கனவே 4000 பேர் இருக்கும், 8000 பேர் சேர்ந்தா 12000 பேர் ஆயிருக்கணும். ஆனா அப்படி தெரியல. வந்தவர்களுடைய எண்ணிக்கையை எண்ணி பார்த்த போது தெரியுது, வந்தவங்க ஒரு 4000 பேர் தான் வந்திருக்காங்க. நாம கேட்டது ஒண்ணு, அவர் அனுப்புறன்னு சொன்னது ஒண்ணு, வந்து சேர்ந்து இருக்கிறது ஒண்ணா இருக்கு. திரும்பவும் கலீஃபாவுக்கு கடிதம், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க 8000 பேரையாச்சும் அனுப்புறன்னு சொன்னீங்க, பார்த்த வெறும் 4000 பேர் தானே வந்திருக்காங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க திரும்ப பதில் கடிதம் எழுதி அனுப்புனாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, படை தளபதியே, ஆமா 8000 பேர் அனுப்பல, 4000 பேர் தான் அனுப்பி இருக்கேன். அந்த 4000 பேர்ல ஒரு 4 சஹாபாக்கள் இருக்காங்க.
அல்லாஹ்வுடைய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்ல முதன்மையான 4 சஹாபாக்கள் இருக்காங்க. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார், ஜுபைர் இப்னு அவ்வாம் அதுல இருக்கின்றார், உபாதா இப்னு சாமித் அதுல இருந்து கொண்டு இருக்கின்றார், மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 சஹாபாக்கள் உங்களுடைய படையோடு நான் இணைத்து அனுப்பி இருக்கின்றேன். இவர்கள் 4 பேர் 4000 பேருக்கு சமம் சொன்னார். இந்த 4வருடைய ஈமானிய பலம் 4000 பேர் எதிரிகளுக்கு சமமான பலம் கொண்டவர்களாக இருக்காங்க. போர் செய்க அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்க. போர் செய்தார்கள். வெறும் 8000 பேரை வைத்து 10 லட்சம் பேர் கொண்ட படையை வீழ்த்தப்பட்டது. எகிப்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக நியமிக்கப்பட்டாங்க. இது ஏதோ கதைகளோ கட்டுக்கதைகளோ இல்லை அன்பு குறித்தானவர்களே, இதுதான் இஸ்லாத்தின் வரலாறு. எப்ப எங்கள் ஈமான் சரியாக இருக்குமோ, எங்களுடைய உள்ளத்தின் ஈமானிய வலிமை சரியாக இருக்குமோ, எங்களுடைய அமல்கள் இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கங்கள் சரியாக இருக்குமோ, நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை எங்களுக்கு இலகுவானதாக தாக்கி வச்சிருக்கான். அது வரைக்கும் இந்த சமுதாயம் வெற்றியை யோசித்து கூட பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு எருமக்கூடிய யுத்தம், ரோமர்களை எதிர்த்து ஒரு படை அனுப்பப்பட்டுச்சு. ரோமர்களுக்கு எதிரான ஒரு போர், அதுவும் எண்ணிக்கையிலே குறைவானவர்கள் சஹாபாக்கள், ரோமர்கள் எண்ணிக்கையிலே அதிகமான போர் வீரர்களாக இருந்தாங்க. அங்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுக்கு வெற்றி கொடுத்தான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹிர்கல் மன்னன் தோற்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரோமர்களை கூப்பிட்டு கேட்டான், எப்பா உங்களை போல அவர்களும் மனிதர்கள் தானே, நீங்க எப்படி மனிதர்களோ அதுபோல அந்த சஹாபாக்கள் நபியினுடைய உம்மத்தை சார்ந்த அந்த முஸ்லிம்களும் உங்களை போல மனுஷங்க தானே, ஏன் அவங்கள பார்த்து நீங்க இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை விட எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருக்காங்க, பல ஆயிரம் பல லட்சம் மடங்கு உங்களை விட எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருக்காங்க. அப்படி இருந்தும் அவர்களை பார்த்து நீங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்விக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஃபகால ஷைഖுன், ஒரு பெரியவர் எதிர்த்து பதில் சொன்னார், ஆமா உண்மைதான், அவங்களும் ஒன்னும் பெரிய வானவர்களோ மலக்குகளோ பெரிய வானத்திலிருந்து வந்த தேவதைகளோ ஏஞ்சல்ஸ்களோ இல்லை, அவங்க எங்களை போல மனிதர்கள் தான், எங்களை விட பலம் கொண்டியவர்கள் தான், படை கொண்டியவர்கள் தான், ஆயுதங்கள் இல்லாதவர்கள் தான். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக தெரியுமா? மின் அஜ்லி அன்னஹும் யகூமூனல் லைல் வ யஸூமூனன் நஹார், அவர்கள் இரவிலே விழித்து வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க, பகலிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வயூஃபூன பில் அஹத், நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வயமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவக்கூடியவர்கள், தீமைகளை பாவங்களை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வயதனாஸூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரத்தோடு அன்போடு அரவணைப்போடு இருப்பதை பகிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய வெற்றிக்கான காரணம். ஆனா நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா? மின் அஜ்லி அன நஷ்ரிபுல் ஹம்ர், நாங்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், வதஸனி வதக்ரபுல் ஹராம், நாங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், நாங்கள் ஹராமை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு மத்தியில் சுயநலங்கள் மேலோங்கியதாக இருக்கின்றது, உலக மோகமும் உலக ஆசையும் உலக பணமும் உலக பதவியும் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதுதான் எங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் சாதாரணமான முஸ்லிமில் இருந்து உலகத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் விளங்க வேண்டிய விஷயம். சஹாபாக்களுக்கான வெற்றி அவங்களுடைய அமல்ல ஈமான்ல இருந்தது. அந்த பெரியவர் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை, யகூமூனல் லைல் வ யஸூமூனன் நஹார், இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள், பகலிலே நோன்பு நோக்கக்கூடியவர்கள், நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு அப்படியே தலைகீழாக மாற்றம். இன்றைய இஸ்லாம் சமுதாயத்தினுடைய நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்துக்கிட்டா, அந்த காஃபிர்கள் ரோமர்கள் தோற்று ஓடி போனவர்கள் என்ன விஷயத்தை சொன்னாங்களோ அதுதான் இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அகில உலகத்தினுடைய இஸ்லாம் சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக. எப்படி வெற்றியை பார்க்க முடியும்? எப்படி எதிரிகளை வீழ்த்த முடியும்? இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு நாம யோசிக்கிறோம், என்ன இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, இந்த சமுதாயம் உண்மையான சமுதாயமா, ஹக்குல தான் இருந்துகிட்டு இருக்குமா? இப்படி தொடர்ந்து வீழ்ச்சியாக இவ்வளவு கொத்து கொத்தாக ஈமான் கொண்ட மக்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்காங்களே, அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்றைக்கு எதிரிகள் சொன்ன வார்த்தை சஹாபாக்களுக்கான வெற்றிக்கான காரணம் அவங்களுடைய ஈமானிய வலிமையும் உள்ளத்தின் பேணுதலும் அமால்களும். எங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம் உலகத்தினுடைய மோகம் எங்களுடைய வாழ்க்கையில் குடிகொண்டதுதான். இன்னைக்கு அது அப்படியே தலைகீழாக இருக்கிறது. எனவே இந்த நிலைகள் மாறாத வரைக்கும் இந்த உம்மத்தினுடைய அடிப்படை சாதாரணமான கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண முஸ்லிம் குடும்பத்தில் இருந்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் இந்த ஈமானிய மனோநிலை, இந்த அமல்கள் வாழ்க்கையில வராத வரைக்கும் அணு அளவு அல்லாஹ்வுடைய உதவியை கூட இந்த சமுதாயம் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பான.
கீழே இருந்து, எண்ணிலிருந்து, நம்மிலிருந்து, உங்கள் ஒவ்வொருவரிலிருந்து, நம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து, நம்முடைய மஹல்லாவிலிருந்து இந்த மாற்றங்கள் ஆரம்பிக்கும். நாங்க எங்களுடைய அமல்களை, எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்க சரி செய்வோம். அதனால ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய ஈரேற்றம் இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்துல தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனக்கு கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இயகுனு மின்கும் இஸ்ரூன சாபிரூன யக்லிபு மிஅத்தைன். ஈமானிய வலிமை கொண்ட 20 பேர் எதிரிகளினுடைய 100 பேருக்கு சமம். இது நபியினுடைய வார்த்தையோ அல்லது உலமாக்களினுடைய விளக்க வரிகளோ எதுவுமே கிடையாது. நேரடியாக குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத், சூரத்துல் அன்ஃபால்ல கடைசியில வரக்கூடிய ஆயத். இயகுன மின்கும் இஸ்ரூன சாபிரூன யக்லிபு மிஅத்தைன். ஈமான் கொண்ட, ஈமானிய வலிமை கொண்ட 20 நபர்கள் எதிரிகளில் 100 நபர்களுக்கு சமம். வ இயகும் மின்கும் மிஅத்தை யக்லிபு அல்ஃப மினல்லதீன கஃபரு. ஈமான் கொண்ட 100 நபர்கள் எதிரிகளில் 1000 நபர்களுக்கு சமம். அந்த ஈமானிய வலிமை அவ்வளவு பரக்கத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 வீரர்கள் செய்ய முடியாததை, 1000 ஆயுதங்கள் செய்ய முடியாததை, 1000 ஏவுகணைகள் செய்ய முடியாததை, 1000 அணு ஆயுதங்கள் செய்ய முடியாததை ஈமானிய பலத்தோடு 2 ரக்காயத்து தொழுகை சாதித்துவிடும். சமுதாயத்தினுடைய வெற்றியின் வரலாறுகளில் அதுதான் அழுத்தமாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்களை பார்த்து எதிரி நாட்டினுடைய தோற்று போன அத்தனை படை தளபதிகளினுடைய ஒற்றை வார்த்தை இதுதான், ருஹ்பானும் பில்லைல் ஃபுர்சானும் பின்னஹார். இந்த சஹாபாக்கள் ஏன் வெற்றி பெற்றாங்க? இந்த சமுதாய நபியினுடைய தோழர்கள் எப்படி வெற்றி கனியை இலகுவாக்கினாங்க? குறைஞ்ச கூட்டம், கையில ஒரு ஆயுதமும் இல்ல, ஒடிந்த கொம்புகளை வைத்து பத்ரில வெற்றி பெற்றார்கள். 313 பேர். இன்றைக்கு பத்ருடைய இரவு எப்படி சாத்தியமாச்சு? கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக வெறும் 313 பேர் தங்களை விட பலம் வாய்ந்த 1000 பேர்களை, பலமான ஆயுதங்களுடைய 1000 பேர்களை எப்படி எதிர்த்து ஜெயிக்க முடிந்தது என்பதாக சொன்னால், அத்தனை எதிரிகளினுடைய தரப்பிலிருந்து அந்த தளபதிகளினுடைய வார்த்தை இதுதான், ருஹ்பானும் பில்லைல் ஃபுர்சானும் பின்னஹார். இந்த சஹாபாக்கள் ருஹ்பானும் பில்லைல், இரவுகளில் ருஹ்பான் துறவிகளை போல இருக்காங்க. அழுகையும் தொழுகையும். இரவுல அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மன்றாட்டம், அவ்வளவு அழுகை, அவ்வளவு பாதங்கள் சுரந்து போகக்கூடிய அளவுக்கு குர்ஆனை ஓதி இரவில நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஃபுர்சானும் பின்னஹார். காலையில பார்த்தா சிங்கங்களை போல சஃப்களில் நிற்கிறாங்க போர்க்களத்துல. இதுதான் சஹாபாக்களுடைய வெற்றிக்கான தாரக மந்திரம். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கும் இதை கையில் எடுத்தோம் என்பதாக சொன்னார். ஆயுதங்களையோ, அணு ஆயுதங்களையோ, மிகப்பெரிய பீரகிகளையோ இந்த உம்மத்துக்கான வெற்றிக்கான ஆயுதமாக அல்லாஹ் வைக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2 ரக்காயத்தை நீங்க இரவுல நின்று தொழுகுங்க. 2 ரக்காயத், குறைந்தபட்சம் 2 ரக்காயத். இரவுல ஒரு சிறிது நேரமாவது விழித்திருந்து வணங்கி அல்லாஹ்விடத்துல கேட்டு பழகி பாருங்க. இரவுல நின்று தொழகக்கூடியவர்களுடைய முகப்பிரகாசம், இரவுல நின்று தொழகக்கூடியவர்களுடைய துஆவினுடைய அந்த மகத்துவம் உண்மையிலேயே அலாதியானது. அன்பு குறித்தானவர்களே, அதை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அனுபவித்த அனுபவசாலிகளிடத்துல கேட்டு பாருங்க. கண்ணீர் மலக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நாங்க அவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கோம்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். பல வாழ்க்கையில பல விஷயங்களை, பல சோதனைகளை, பல நோய்கள் இருந்து மீண்டு இன்னைக்கு நிக்கிறோம் என்பதாக சொன்னா அந்த 2 ரக்காயத்து தான் காரணம். எனவே ஒவ்வொருத்தரும் நாம உறுதி எடுக்கணும் எங்களுடைய வாழ்க்கையில. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நாங்க பழகிய இந்த பழக்கம், இரவுல தராவில 20 ரக்காயத், காலை சஹருடைய நேரத்துல குறைஞ்சது ஒரு 2 ரக்காயத்தாச்சு நின்று தொழுகிறோம். இது ரமலானோடு முடிந்து போகாமல் ரமலானுக்கு பிறகும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த அமல் தொடரக்கூடியதாக இருக்கும். மேன்மக்களினுடைய பங்கு துர்பாக்கியசாலிகளை தவிர வேற யாருக்கும் அங்க நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். யார் துர்பாக்கியசாலிகளாக இருக்காங்களோ, அல்லாஹ்வுடைய நசீப் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் அந்த இரவு நேரத்துல எந்திரிச்சு ஒரு 2 ரக்காயத் தொழுவதற்கான அவகாசம் கூட இல்லாமல். அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகளாக நாம் ஆயிடக்கூடாது. இந்த உம்மத்தினுடைய பெருமதியான சிறப்பு லைலத்துல் கத்ர் இரவும் அந்த இரவு வணக்கத்துல தான் இருக்கின்றது. இந்த உம்மத்தினுடைய ஈரேற்றம், வெற்றி குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. இரவுல சிறிது நேரம் நின்று வணங்குங்கள். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜது பிஹி நாஃபிலத்தல் லக். நபியே, நீங்கள் தஹஜ்ஜுதை தொழுது வாருங்கள். அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. எல்லா படைப்புகளை விட நபிமார்களை உயர்ந்த மக்காமே மஹமூத் உங்களுக்கு அதனால் தான் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறைஞ்சபட்சம் இரவிலே ஒரு 2 ரக்காயத்தாவது தொழுகக்கூடிய அந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆகமாக்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே சங்கைக்குரிய ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அதற்கு அடுத்து ஒற்றைப்படை இரவுகள் இன்னும் மேன்மைக்குரியதாக இருக்கின்றது. சில இடங்கள்ல நாம பார்த்திருப்போம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதி போட்டு இருப்பாங்க. We are entering a protected area.
நீங்க எப்படிப்பட்ட பகுதிக்குள்ள நுழைந்திருக்கிறீர்கள் என்பதாக சொன்னால் ப்ரொடெக்டட் ஏரியா, இது பாதுகாக்கப்பட்ட அந்த பகுதிக்குள்ள இப்ப நீங்க நுழைந்திருக்கிறீர்கள். You have reached the highest point in the world. நீங்க எப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீங்க அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உலகத்திலே உயர்ந்த இடத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். காரணம் அந்த இடத்தினுடைய மதிப்பு, அதனுடைய பாதுகாப்பினுடைய கட்டமைப்புகள், இதை எல்லாத்தையும் முன்வைத்து இப்படிப்பட்ட ப்ரொடெக்டட் ஏரியா, ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்பதாக சொல்லி இப்படி எல்லாம் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். அதை கொண்டு அதற்கான பாதுகாப்பு வலயங்களும் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக அது போலத்தான் ஒரு சங்கை பொருந்திய ரமதானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கு அடுத்த வரக்கூடிய அந்த ஒற்றைப்படை இரவுகள் மேன்மைக்குரியது, உலகத்தில் எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாதது. இந்த உம்மத்தினுடைய பெருமதியான உயர்வும் சிறப்பும் நன்மைகளும் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நம்ம தவற விட்டுவிடக் கூடாது. நபியினுடைய வளமையான ரமதான்ல மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அவங்க செய்த ஒரு உயர்ந்த அமல் ரமதானுடைய கடைசி 10 நாட்கள்ல ஈத்திகாஃபுடைய அமல், ஒரு உயர்ந்த அமல். அது சுன்னத்தே கிஃபாயா என்பதாக சொல்லி நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க. மஹல்லா பள்ளி ஆசல்கள்ல குறைஞ்சது ஒரு நபராச்சும் அந்த 10 நாள் முழுசாக உட்காரணும். அந்த ஒரு நபரும் இல்லைன்னு சொன்னா முழு மஹல்லாவும் குற்றவாளிகளாக ஆயிடுவாங்க. அந்த ஈத்திகாஃபுடைய அமல் நபி அவங்க வளமையாக செய்த அமல். இன்னும் ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ரமதான்ல கடைசி 10 நாட்கள் ஈத்திகாஃப்ல அமர்கிறார்களோ பி ஹுஜ்ஜதானி வ உம்ரதானி, 2 உம்ரா 2 ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். அந்த 10 நாட்கள் ஈத்திகாஃப்ல உட்கார், அந்த 10 நாள் முழுசா உட்காரவங்களுக்கு தான் இந்த சிறப்பு. ஒரு நாள் 2 நாள் அதுக்கான சிறப்பு கிடைக்கும். ஆனா குறைந்த நபர்கள் குறைந்த எண்ணிக்கையில உட்காரக்கூடிய 5 நாள் 6 நாள் 3 நாள் 2 நாள் இதுக்கு இந்த சிறப்பு அல்ல. முழு 10 நாளும் யார் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு நபி அவங்க சொன்னாங்க பி ஹுஜ்ஜதானி வ உம்ரதான், 2 ஹஜ் 2 உம்ரா செய்த நன்மை அந்த பாக்கியவான்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிக பெருமதியான இரவுக்குள்ளே ஒரு காலங்களுக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். எனவே அதனுடைய பெருமதிப்பை விளங்கி நம்முடைய இரவு அமல்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலே போதும். பெருசாக நீண்ட நெடிய ரக்காத்துகள் கியாமுல் லைல் இரவு முழுக்கும் நின்று வணங்குவது அது இன்னும் உயர்ந்த மக்களுடைய தரஜாக்கள் அமல்கள். நம்மால் முடிந்தது வளமையாக இந்த ரமலான்ல செய்யக்கூடிய அமல்கள் இருந்து இன்னும் ஒரு 10%, ஒரு 5%, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்முடைய வணக்கத்தை இந்த இரவுகள்ல கூட்டினாலே உண்மையிலேயே நாமும் அந்த பொருத்தத்துக்குரியவர்களாக அந்த நன்மைகளினுடைய குவியல்களை பெருகுவதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பொருந்திக் கொள்வானாக, நம்மளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கான வெற்றியை விரைவானதாக ஆக்கி தருவானாக. காலம் காலமாக இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளுக்கெல்லாம் அல்லாஹ் சஹாபாக்களுடைய காலத்திலே நபிமார்களுடைய காலத்திலே எப்படிப்பட்ட பதிலடியை கொடுத்தானோ, அல்லாஹ் இருக்கிறேன் என்பதை எப்படி உணர்த்தி அளிக்கப்பட்ட அநியாயக்காரர்களுடைய முடிவுகள் இன்று வரைக்கும் உலகத்திற்கு பாடமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றானோ, இன்றைக்கு உலகத்திலே அப்படி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்கார அரசர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முடிவு அல்லது அவன் புறத்திலிருந்து ஹிதாயத்தை அல்லாஹ் நல்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீதமுள்ள ரமதானிலே விழித்திருந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.